சனிங்கிறது 2.5 வருஷமும், குருங்கிறது ஏறத்தாழ 1 வருஷமும், ராகுக்கு ஏறத்தாழ ஒரு 1.25 வருஷமும் நகர்றதுனால இதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை செய்யும். அரசியல் அப்படிங்கிறதே வந்து நான் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கிறோம். கேது வந்து சிம்மராசியில் இருக்குது வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்போ மாநிலத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு பல நாள் பிரச்சனைக்கு தீர்வுகள் கொடுக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய 5 மாதம் இதெல்லாம் நடக்கும். குறிப்பாக கும்பராசிலேருந்து 3ஆம் ராசியான மேசராசி, அதுலேருந்து 3ஆம் ராசியான மிதுன ராசி, அதுலேருந்து 3ஆம் ராசியான சிம்ம ராசி, அதுலேருந்து 3ஆம் ராசியான துலா ராசி, அதுலேருந்து 3 தனுசு ராசி, இந்த 6 ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏன் வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்த சிஸ்டத்தில் நிறைய சேஞ்சஸ் வரலாம். இப்போயே ஒரு 15 நாட்டுக்கு விசா இல்லை, இன்னும் ஒரு 28-50 நாட்டுக்கு விசா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் வந்து கேனக்கு இருக்கேன், அந்த பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் டாலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சுச்சுவேஷனை யூஸ் பண்ணுறாரு. டாலர் தான் வந்து டாப்பில் வந்து நிப்பாட்டிட்டு வந்தார். தங்கத்தோடைய வேல்யூ குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தையே வாங்காதீங்கன்ற அளவுக்கு மோடி அறிவிக்கிற அளவுக்கு வந்துச்சு. புரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கங்க, நேயர்கள் அனைவருக்கும் ஐயா. சமீபத்தில் குரு பயிற்சி முடிஞ்சது. இதை தொடர்ந்து இப்போ சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதனால என்னென்ன நடக்க போகுது? பொதுவாக ஜோசியத்தில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று தசாபுத்தி பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தில் இதுதான் நடக்கும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்க அந்த ஈவெண்ட் ஃபிக்ஸுக்கு வந்து தசாபுக்தி, அது தஜகேண்டேஸ்வரன்னு சொல்லுவாங்க. அதை தாஜிகம்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுவாங்க. தாஜிகம்னா நடப்புகளை புரிந்து கொள்வது. இது வந்து தசாபுத்திகள் பார்க்குறது வந்து லக்னத்துலேருந்து பார்க்குறது எத்தனாம் அதிபதி தசா நடத்துகிறாருன்ற லாஜிக்கில் பார்க்குறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பொதுவாகவே வந்து தசாபுத்திகள் என்ன செய்யும்? இப்போ சூரிய தசா இருந்தால் சில பண்புகளை செய்யும், சுக்கிர தசா இருந்தால் சில பண்புகளை செய்யும். ஒவ்வொரு தசைகளும் அதுக்கு உண்டான பண்புகளை செய்யும். அந்த அடிப்படையில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அடிப்படையில் இவருக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். இது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் ஒன்று தான் செய்யும். இப்போ நிறைய ஜோசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சூரியன் 8ல் இருந்தால் ஒரு பலனும், சூரியன் 6ல் இருந்தால் ஒரு பலனும், சூரியன் 9ல் இருந்தால் ஒரு பலனும் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி எதுவும் நடக்காது. எப்போ சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பலன் தான், குறிப்பிட்ட பலன் தான் நடக்கும். சூரியன் அடி வாங்கி இருந்துச்சுன்னா அந்த பலன் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். அப்போ நடக்காமல் போயிடாது, நடக்கும், அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கணும். அது ஆனால் வந்து இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும்னு சொல்கிறதுல ஒரு பிரச்சனைகள் இருக்குது. கோச்சாரத்தில் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரகங்கள் நகர்றதை வச்சு மக்களுக்கு பலன் சொல்கிறது. அப்போ கிரகங்கள் நகர்றதை வச்சு பொதுவாக மக்களுக்கும் மொத்த பொது பலனாகவும் சொல்கிறாங்க, தனிப்பட்ட நபருக்கும் பலன் சொல்கிறாங்க. அப்படி தனிப்பட்ட நபருக்கு பலன் சொல்லும்போது இதில் முக்கியமாக குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்கள் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் டெய்லி மூவ் ஆகுறது அவனுடைய லைஃப் அவன் எடுத்துக்கிறது இல்லை, ஒரு பெரிய சேஞ்சஸை தான் வந்து வாழ்க்கையை எடுத்துக்கிறான்றப்ப சனிங்கிறது 2.5 வருஷமும், குருங்கிறது ஏறத்தாழ 1 வருஷமும், ராகு கேது ஏறத்தாழ ஒரு 1.25 வருஷமும் நகர்றதுனால இதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை செய்யும். அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேதுகள் பொதுவாகவே ரிவர்ஸில் போயிட்டே இருக்குது. அது நெகட்டிவாகவே செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது எப்படி நெகட்டிவ் செய்யணும், தான் சென்று கொண்டுள்ள ராசியிலிருந்து 1, 5, 9வது ராசிகளை பார்க்காது, இந்த கிரகம் பார்க்காது, புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அந்த 1, 5, 9 ராசிகள் இணையானவை. ஒரு என்னன்னா, இப்போ இது ஒரு ஹெட் ஆஃபீஸு, 5, 9 வந்து ஒரு சப் ஆஃபீஸ் மாதிரி. அப்போ இங்கே ஒரு ஆர்டர் பாஸ் ஆனால் அங்கேயும் ஆர்டர் பாஸ் ஆகுன்ற மாதிரி இந்த ராசிக்கு ஒரு கிரகம் வந்து அதனுடைய இணையான ராசிகளை தூண்டும். அந்த அடிப்படையில் ராகு கேது இயங்கும். அதே போலவே குரு சனி வந்து ஃபார்வேர்டில் போகும். இதில் குரு சனிக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா, 2மே வந்து ஒரு 5 மாதத்துக்கு ஒரு தடவை வக்ரகதி அடையும். ஏன் 5 மாதத்துக்கு ஒரு தடவை வக்ரகதி அடையுதுன்னா, இப்போ நானும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன், நீங்களும் என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேருக்கு ஒரே வேகம் இல்லை, வேறு வேகம். ஆனால் நம்ம 2 பேரும் யாரை சுற்றிட்டு இருக்கோம்னா சூரியனை சுற்றிட்டு இருக்கோம். அப்போ சூரியனை சுற்றும் பொழுது நீங்கள் இப்படி ஃபார்வேர்டாக போகும்போது நான் பார்க்குறப்ப இத்தனை நாள் வரைக்கும் இந்த பக்கம் போயிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் இப்படி போவீங்க. அப்போ என்னன்னா சில கோண மாற்றங்கள் என்னுடைய பார்வையில் தெரிகிறப்ப அதனுடைய பார்வை பிழைகளை வந்து என்ன சொல்லுவாங்க, காட்சி பிழை அப்படிங்கிறத சில கிரகங்கள் பின்னோக்கி நகர்வது போல சில தோற்றங்களை கொடுக்கும். அந்த தோற்றங்கள் சூரியனுடைய நிலைமையை பொறுத்து தான் மாறுன்றதுனால சூரியன்லேருந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு கிரகம் நகர்ந்ததுக்கு பிறகு சில குறிப்பிட்ட கிரகங்கள் சில குறிப்பிட்ட பாய்க்கு மேலே போனே வக்ரமாகும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் எந்த கிரகம் வக்ரமானாலும் அந்த வக்ரமான கிரகங்கள் தான் இருக்கக்கூடிய ராசிக்கு 12வது ராசியில் இருப்பது போன்ற பலன்களை வழங்கும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் அப்போ வக்ரகதி அடையும் போது மீன ராசியில் தான் இருக்குது. ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா, பின்னால ராசியை பார்த்து பவர் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ கும்பராசியில் இருப்பது போன்ற ஒரு பலனை கொடுக்கும். இது என்னென்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்கணத்துக்கும் சொன்னால் குழப்பம் வரும். சிம்பிளாக சொல்கிறது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த சனி வந்து கும்பராசியில் இருந்தது. நான் சொல்ல புரிஞ்சுருக்கீங்களா? ஒரு 6 மாதம் முன்னாடி கும்பராசியில் இருந்தது.
அப்போ கும்பராசியில் 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு 2 வருஷம் இருந்தது. அந்த 2 வருஷம் உங்களுக்கோ எனக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆரம்பித்து சரியாக முடியாமல் பெண்டிங்கில் போய் விழுந்திருக்கும். ஒருவேளை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு. கடைசி நேரத்தில் வந்து பிரச்சனை ஆகிட்டு ஒரு 6 மாதமாக அது பிரச்சனையாக இருக்கலாம். ஒருத்தர் லவ் சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். படக்குன்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு பிரச்சனையாகி பிரேக்கப் ஆகிருக்கலாம். ஏதோ ஒரு பணம் வர வேண்டிய பணம் பெண்டிங் ஆகியிருந்திருக்கு, அப்புறம் வராமல் போயிடுச்சு. ஏதோ ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க, சூப்பராக போச்சு, இல்லாமல் போச்சு. அப்போ எல்லாமே ஆரம்பித்த விஷயங்கள் அப்படியே டவுனான விஷயங்கள், ஒரு 6 மாதமாக லேக்கான விஷயங்கள் மறுபடியும் ரிவர்ஸ் கீர் போட்ட மாதிரி என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து ஓட ஆரம்பிக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் எந்தெந்த விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிளான் பண்ணி ஆரம்பித்து மூவ் ஆன் ஆகி அது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ஸ்லோ டவுன் ஆச்சோ அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி அப்படியே காலம் ரிவர்ஸில் போன மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நடந்த விஷயங்கள்லாம் இன்னொரு 5 மாதத்துக்கு கம்ப்ளீட் பண்ணும். அப்போ அதை விட்டுட்டு போன வேலையில் என்ன செய்யும், ஏதோ அவசரத்தில் விட்டுட்டு போயிடுச்சு, திருப்பி அதை வந்து என்ன செஞ்சோம்னா அந்த கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போன்றப்ப போன வருஷம் எல்லாருக்கும் ஒரு பாதி ஆரம்பித்து விட்டு போனது, காவாசி ஆரம்பித்து விட்டு போன விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். இதில் இன்னொரு விஷயம், ஆல்ரெடி அங்கே கும்பராசியில் ராகு இருந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5-6 மாதமும் இந்த சனி வக்கரத்தில் இருக்கும்போது, இந்த சனி வக்கரமான சனி கும்பத்தில் இருக்கிறது போன்ற செயல்பாடுகளை செலுத்துவதால், அப்போ சனியும் ராகுவும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்து எந்த கிரகத்தை இயக்குனாலும் அது வந்து ஒரு கம்ப்ளீட்னஸை கொடுக்கும். கம்ப்ளீட்னஸ்ன்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் வழக்கு நடக்குது, ஒன்று உறவு இருக்கணும், இல்லைனா காசு வரணும். சரிங்களா? ரெண்டுமே பிரச்சனையாக இருக்குது. ஒன்று உறவை விடுறதா இல்லை காசை விடுறதான்னு குழப்பமாக இருக்குன்றப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து இல்லைனா கோர்ட்டு கேஸ் ஆகி இந்த காசு வந்து இவருக்கு தான், உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உறவே இருக்காதுன்ற மாதிரி இருக்கப்ப அவங்க ஒரு பெரிய உறவோ இல்லை பெரிய ஒரு கண்டினியூட்டியோ கட் ஆகிட்டு ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா அந்த ராகு கட் பண்ணும், சனி செட்டில்மெண்ட்டை கொடுக்கும். ரெண்டும் சேரும்பொழுது கட் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுக்குறப்ப நிறைய உறவுகள் கட் ஆகும். அதே சமயத்தில் பெரிய செட்டில்மெண்ட்டு நம்ம எதிர்பார்த்த விஷயத்தை விட ஒரு பல்கான ஒரு விஷயம். அதனால தான் கோர்ட்டு கேஸ் நடக்கிறவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் முடியும். நிறைய கம்பெனியில் வந்து டிஸ்பியூட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியும். கம்பெனியில் இருக்கவா வேணாமா, போகவா வேணாமா, ஏதாச்சும் கொடுத்தா போகலாமா அப்படின்றது பார்ட்னர்ஷிப்பில் இவன் காசை கொடுத்தானா போயிடலாம், பிரச்சனையானா போயிடலாம் அப்படின்றவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கட், இது மாதிரி எல்லாமே கட்டாகி ஒரு செட்டில்மெண்ட் ஆகும். அது ஒரு பாசிட்டிவ். அதுக்கப்புறமா குழந்தை பிறக்காமல் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்போ என்னென்னா ஒருத்தர் என்ன சொல்கிறார், நான் அப்படி மருத்துவத்துக்குலாம் வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீராப்பாக இருப்பார். இப்போ மைண்டு மாதிரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு முடிவுகளை மாற்றி ஒரு முடிவுகளுக்கு போகிறது. அப்போ குழந்தை பிறக்காமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே போல் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உடம்பு சரியாகும். கல்யாணமே ஆகாமல் ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சுருப்பார், எனக்கு டீச்சர் பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு வரப்பாக உட்காந்துருப்பார். இப்போ பொம்பளை வந்தால் போதும், ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்ற அப்போ எல்லாமே வந்து ஒரு முடிவை மாற்றி ஒரு பல நாள் பிரச்சனைக்கு தீர்வுகள் கொடுக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் இருக்குது. இது ஒரு 5 மாதம் தான் வந்து என்ன ஆகுனா வக்ரமாக இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் நகர்ந்து இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் 5 மாதத்தில் வக்ரம் நிவர்த்தி ஆயிரும். அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய 5 மாதமும் இதெல்லாம் நடக்கும். குறிப்பாக கும்பராசிலேருந்து 3ஆம் ராசியான மேசராசி, அதுலேருந்து 3ஆம் ராசியான மிதுன ராசி, அதுலேருந்து 3ஆம் ராசியான சிம்ம ராசி, அதுலேருந்து 3ஆம் ராசியான துலா ராசி, அதுலேருந்து 3ஆன தனுசு ராசி, இந்த 6 ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் இயங்கும். அப்போ அதில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதனுடைய காரகங்கள், நீங்கள் சும்மா சுக்கிரன் இருக்குன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கூகுளில் போய் சுக்கிரனுடைய காரகங்கள்னு போட்டிங்கன்னா சுக்கிரன் எதை குறிக்கணும் வந்துடும். அது எல்லாம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பிரச்சனையும் பெருசாகி செட்டில் பண்ண வைக்கும். செட்டில் ஆகுதுன்னு தப்பு இல்லைங்களா, அது குடும்பத்துக்குள்ளே செட்டில் ஆச்சுன்னா. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த டயத்தில். அப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, ரொம்ப சீரியஸான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், சாதாரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீரியஸாக மாறும். முடிவுக்கு வரதுக்காக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் வெடிக்கக்கூடிய அளவில் பிரச்சனை இருக்குன்னா அதை வெடிக்க விடாமல் பார்த்துக்கணும். ஆல்ரெடி வெடித்து ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. இப்போ சனி பயிற்சி வக்ரமாகும் பொழுது இதை செய்யும். இதோடு சேர்ந்து இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் குருவும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகி உள்ளே போயிடும். குரு அடுத்த ராசிக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, குரு அடுத்த ராசிக்குள்ளே போய் திருப்பி வக்ரமாகி ரிவர்ஸ் ஆகி கடகத்துக்குள்ளேயே வந்துடும். அப்போ கடகத்துக்குள்ளே வர்றது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஒரு 10-11ஆவது மாதம் ரேஞ்சில் வந்து ராகுக்கு எதுவும் மாறி போயிடுது. அப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிறப்ப இந்த வருஷம் எண்டில் ஒரு பெரிய குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது பொதுவாக வெகுஜன மக்களுக்கு சொசைட்டியாக பார்க்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மாற்றங்கள், வேலை இழப்புகள் இதுவும் சேர்ந்து வரதுனால மக்களுக்கு இது ஒரு தொந்தரவாக மாறும். அப்போ எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டியது தன்னுடைய இடத்த தக்க வைக்கணும். அடுத்த இடத்துக்கு போராடும்பொழுது கொஞ்சம் சேஃபர் ஜோன்லேருந்து போராடணும். ஏன்னா ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஓடுற மாதிரி ஆயிரும் இந்த கிரக நிலைகள். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்டை செஞ்சு வைக்கும். போன வருஷம் தடையானதெல்லாம் இப்போ நடக்கும். இப்போ ராகுக்கு எது பயிற்சியாக போகிறதுனால நிறைய பேருக்கு லாக் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ ராகுக்கு எது அடுத்து எங்கே போக போகுது, மகரத்துக்கும் அங்கே கடகத்துக்கும் ஏறப்போகுது. அது ஒரு சில தொந்தரவுகளை அடுத்த இந்த ஒரு 11ஆவது மாதத்துக்கு மேலே மெதுவாக நான் சொன்ன ராசிகள்லேருந்து அடுத்த ராசிகள் கொடுக்கும். அடுத்த ராசிகள் என்னென்னா மீனம், ரிஷபம், கடகம், கன்னி,
விருச்சகம், மகரம். இந்த 6 ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு இந்த ராகு கேது 1.5 வருஷமாக ரிலாக்ஸாக இருந்திருப்பாங்க. இனிமேல் பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு வைக்கணும். அடுத்த 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். அப்போ இது என்னென்ன கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்குன்றதை பொறுத்த நம்ம சொல்லணும். பொதுவாக இந்த 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 கிரகங்கள் மேலே ஒரு கிரகம் இப்போ குரு இருக்குது, குரு மேலே ராகு போகுது, செவ்வாய் மேலே ராகு போகுது. நான் சொல்கிறது இந்த 6 ராசிகள் சொன்னீங்கன்னா மீனம்லேருந்து ஆரம்பிச்சு அந்த ராசிகளில் குரு இருக்குது, செவ்வாய் இருக்குன்னு எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் இப்போ நடந்துச்சுன்னா அதனுடைய நெகட்டிவ் கொஞ்சம் சீரியஸாக நடக்கும். ஏன்னா ராகு போகுது அந்த கிரகத்து மேலே. அப்போ அந்த தசாபுத்தியினுடைய நெகட்டிவான சைடை கொடுக்கும். அப்போ அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தது போல் இருக்கணும். இதில் குரு மேலே போச்சுன்னா சின்ன சின்ன இழப்புகள் ஏற்பட ஒன்றும் செய்ய முடியாதுங்க. செவ்வாய் மேலே போகிறப்ப, சுக்கிரன் மேலே போகிறப்ப, இது மேலாம் போகிறப்ப கொஞ்சம் குடும்ப உறவுகள், கடன் பிரச்சனைகள், உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மீதி விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்போ கடன் வாங்கக்கூடாது, குடும்ப விஷயத்தில் சண்டை போடக்கூடாது. இதை மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி வெளியே வந்து. சமீபத்தில் நீங்கள் நாட்டில் நிறைய குற்றங்கள் வந்து நம்ம கண்ணெதிராக பார்க்குற மாதிரி நடக்குது. இதெல்லாம் இந்த வக்ரப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கம்மியாக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மாறும். ஏன்னா ராகுக்கு எது மாறுங்க. இப்போ உங்களுக்கு அரசியல் அப்படிங்கிறதே வந்து நான் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கிறோம். ஆமாம். கேது வந்து சிம்மராசியில் இருக்குது வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும், ஜனநாயக முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துன்ற வார்த்தையில் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாற்றம் இருக்குன்னு ஆமாம். அப்போ வந்து இப்போ கடகத்துக்கு ஏறுது. அப்போ இந்த மாற்றங்களை முடிச்சுட்டு அடுத்து கடகம்ங்கிறது வந்து மாநிலம்னு சொல்கிறாங்க. இப்போ மாநிலத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. தமிழ்நாட்டில் அது அந்தந்த மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப இந்த மாநிலங்களுக்கு போகும். இதில் என்னன்னா மாநிலங்களினுடைய அந்த சுயாட்சி மெத்தடுகளில் அவங்களுடைய அரசமைப்பு சில விஷயங்கள் மாற்றங்கள் எல்லா ஊர்லேயும் நடக்கும். அதை பார்க்குறோம். அதுக்கப்புறமா அந்த கடகராசிக்கு போகும்போது எல்லாத்துக்குமே வந்து இந்த சொத்து வாங்குறது, அப்புறமா அந்த வாகன சுகங்கள், அப்புறம் அந்த வீடு கட்டமைப்பு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றத்தையோ இல்லைன்னா அது சம்பந்தமான ஏதாச்சும் அரசினுடைய கொள்கை மாற்றங்களோ நம்ம ஊரில் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது. மகரத்தில் இருக்கும்போது என்னன்னா வெளிநாடுன்னு சொல்கிறாங்க மகரத்தை. திரைக்கடல்னு சொல்கிறாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் திரைக்கடலுங்கிறது மகரம். அதனால தான் மகரத்தினுடைய குறியீடே வந்து முதலையினுடைய தலையும் மானினுடைய உடம்புன்னு சொல்கிறாங்க. அது வந்து 2 இடத்துலையும் வாழக்கூடியது, நீரிலும் நிலத்திலும். அப்போ 2லையுமே இருக்காது. அது வெளிநாடு சம்பந்தமான விஷயன்றதே அந்த மகரம்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ அந்த மகரம்ங்கிறது வந்து அந்நிய செலாவணி, அந்நிய கையிருப்பு, அந்நிய நாட்டினுடைய தொடர்புகள், முன்னேற்றங்கள். இப்போ வெளிநாடுகளில் வாழக்கூடிய அந்த சிஸ்டத்தில் நிறைய சேஞ்சஸ் வரலாம். இப்போயே ஒரு 15 நாட்டுக்கு விசா இல்லை, இன்னும் ஒரு 25-30 நாட்டுக்கு, ஒரு மொத்தம் 50 நாட்டுக்கு விசா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்போ மலேசியாக்கெல்லாம் விசா இல்லாமல் போகலாம், ஆனால் சிங்கப்பூருக்கு விசா இருக்குது. அப்போ ஒரு 50 நாடுகளுக்கு விசா எடுத்து விட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான தொழில், இங்கேருந்து வெளிநாட்டில் போய் இப்போ பொழைக்கிறவங்களுடைய அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், இது மாதிரி விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு மாற்றங்கள் அல்லது ஏதாச்சும் ஒரு தேவையான விஷயங்களில் மாற்றங்கள் நடக்கும். பொருளாதாரம், பொது பொருளாதாரம்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் நிறைய மாற்றங்கள், இப்போயே நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நம்ம போன தடவை வரும்போது பேசியிருந்தோம் நினைக்கிறேன். இந்த ஹார்மோஸ் நீரிணை பிரச்சனைலாம் போகணும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு கடைசியில் இதாயிருச்சு. இது இன்னுமே கொஞ்சம் சால்வ் ஆகி இன்னும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். போரில் நிலை, இப்போ போர் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சில பேர் இன்னும் சைலண்ட்டாக இருந்து திருப்பி ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வக்ரப்பெயர்ச்சியால் என்ன? கண்டிப்பாக, அதாவதுங்க இது போரே இல்லை, கான்ஃப்ளிக்ட்னு தான் வந்து அவங்களும் குறிப்பிட்றாங்க, இவங்களும் குறிப்பிட்றாங்க. இது வந்து ஒரு அரசியல் வார் அப்படின்னு தான் முடியும். இவர் டாலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சுச்சுவேஷனை யூஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ட்ரம்ப் வந்து கேனக்கு இருக்கேன், அந்த ஆள் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அப்படியே டரன்னு ரீவெண்டிங் பண்ணி போனீங்கன்னா அவங்க நாட்டு காசில் வர்த்தகம் பண்ணுங்க அப்படி தானே பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக டாலர் அழிய போகுது, டாலருக்கு நிகராக சைனாக்காரன் கொண்டு வர போகிறான், ரஷ்யாக்காரன் கொண்டு வர போகிறான், மோடி போயிட்டு காயினை நம்மளுடைய இந்திய ரூபாயிலேயே உலகம் ஃபுல்லாக வர்த்தகம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தங்கத்தை ஃபுல்லாக இது பண்ணுறாங்க, டாலர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு குறைஞ்சிருச்சு, எல்லாரும் தங்கத்துக்கு மேலே மதிப்பு மாட்டுறாங்க, எல்லாரும் தங்கத்தை ஹோல்டு பண்ணுறாங்கன்னு என்னென்னமோ கதையெல்லாம் விட்டுருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா டாலரு தான் வந்து டாப்பில் வந்து நிப்பாட்டிட்டு இருந்தார், தங்கத்தோடைய வேல்யூ குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தையே வாங்காதீங்கன்ற அளவுக்கு மோடி அறிவிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு நாடுகளையும் இப்போ நம்ம ஊர் டிவியை மட்டும் பார்க்குறோம், இது மாதிரி எல்லா நாடுகளும் தங்கத்தை வாங்குறது விற்கிறதுல சில மாற்றங்கள். ஆனால் தங்கம் விலையேறும், அதில் குறையில்லை, ஆனால் டாலருனுடைய வேல்யூ அதிகமாக்கிட்டுருச்சு. அப்போ இது வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து வேறு நாட்டுக்கு நடந்த கான்ஃப்ளிக்ட்டை இந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா உள்ள வந்து அவருக்கு சாதகமாக மாற்றிட்டார். அப்போ என்னன்னா டாலரை வந்து தக்க வச்சிட்டார். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு டாலருக்கு பஞ்சாயத்து வராதுன்ற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டார். அப்போ இது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை கொடுக்காது. 5-6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கும். திருப்பி இந்த வக்ரம் ஆகிட்டு வக்ரம் நிவர்த்தி ஆகும் இல்லைங்களா, அப்போ ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் அப்பயும் சண்டையாக இருக்காது. இது வந்து என்னன்னா, நான் திருப்பியும் சொல்கிறேன், 200 பேர் காலி பண்ணாங்க இல்லைங்களா, அந்த 200 பேரை காலி பண்ணது ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தலைவர் அடிச்சுட்ட, நாங்கள் பழி வாங்குவோம், அமெரிக்காவே இல்லாமல் ஆக்குவோம், எல்லாரும் அப்படி தானே சொன்னாங்க, அமெரிக்காவினுடைய சோல்ஜர் எந்த நாட்டில் இருந்தாலும் கொலை பண்ணுவோம், அமெரிக்காவே இருக்காது, அமெரிக்காவை காலி பண்ணிட்டாங்க, ஈரான் வந்து ரவுண்டு பட்டிடுச்சுலாம் கதை விட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த சிந்தனை மறந்து போய் இப்போ ஹார்மூஸ் நீரிணையில்
யார் டோல்கேட் பில்லு வாங்குறதுன்ற பஞ்சாயத்தில் ஒன்று நிறுத்திட்டாங்க. மைண்டு மாறிடுச்சு. இப்போ உங்களுக்குமே அது மாறிடுச்சு, எனக்கு மாறிடுச்சு. இது எல்லா போர் சூழல்லையும் இது மாதிரி சில முடிவுகளை குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அந்த குழப்பம் மாறி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் எப்படியாச்சும் அந்த ஓப்பன் பண்ணி விடுங்க அந்த காவாயை, கப்பல் போட்டுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த 200 பேர் காமெடிலாம் செத்தாங்க இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட் இப்போ எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. சப்ஜெக்ட் வேறையாக மாறிடுச்சு. அப்போ அந்த சப்ஜெக்டை மறக்கிறதுக்காக தான் இந்த கேம்லாம் நடந்திருக்கு. அப்போ ஈரானும் அந்த கேமை நடத்தியிருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து பழைய தலைவர்களை காலியானதை மக்கள் மறந்துட்டு புதிய தலைவர்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது இந்த தலைமைக்கு தேவைப்படலாம். இவருக்கு இந்த கேப்புக்குள்ளே இதில் ஒரு பிரச்சனையை முடிச்சுக்கிட்டாரு, அடுத்ததுக்கு போயிட்டார். இப்படி தான் பண்ணது. இது வந்து வாராக கொண்டு போக முடியாது. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க பஞ்சாயத்தில் நம்மளுக்கு வர வேண்டிய பெட்ரோலியம் வரல, அதனால கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. தவிர எந்த நாட்டிலையுமே பெட்ரோல் கம்மியாகல. இது வரைக்குமே நம்ம பெட்ரோல் போட்டுட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா. இது வரைக்கும் பெட்ரோல் இல்லைன்னு எந்த பங்க்லையும் நம்மளை திருப்பி அனுப்பவே இல்லை. காசு கூட தான் செய்யுது அது. ஏன்னா இப்போ நம்ம இப்போ 120 ரூபா விற்கிதுங்க. நம்ம 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டப்ப எல்லாருடைய சாதாரண சேலரி வந்து 13,000 14,000. இப்போ எல்லாருக்கும் 50,000 சேலரி ஆகி போச்சு. அப்போ கண்டிப்பாக அது ட்ரிபிளாகவே சேலரி இன்க்ரீஸ் ஆகிடும். இது விலையேற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய மதிப்புகளை பொறுத்து பெருசால விலை ஏறலை. அப்போ இது வந்து இப்படியே போகும். அடுத்து இன்னொரு 5-6 மாதம் கழிச்சு அந்த வக்ரம் முடிகிறப்ப ஒரு பிரச்சனையை கொடுக்குமே தவிர பெரிய மாற்றங்களை, பெரிய இழப்புகளை சமூகத்துக்கு கொடுக்காது. ஒரே ஒரு பிரச்சனை, இந்த கும்பராசிக்குள்ள சனி ராகு டிராவல் ஆகிற வரைக்கும் வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயுமே நிறைய ஐடி கம்பெனிஸில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு, லே ஆஃப் ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனை வந்துருச்சு. நிறைய லண்டனில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃப்ரான்ஸில் கனடாவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வேலை இல்லைன்னு சொல்லி என்கிட்ட ஜாதகமாக அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஃபோனு. நம்ம ஊர் கதை மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. எல்லா ஊர்களையும் இப்போ அமெரிக்காவில் வந்து நிறைய பேருக்கு விசா பிரச்சனை வந்துருச்சு, அவங்களால வேலை பார்க்க முடியல, வெளியேறுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா நாடுகள்லையுமே வேலை பார்க்க, இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வேலை பிரச்சனை. இந்த ராகு வந்து இந்த பக்கம் கீழே இறங்கி, சனி அந்த பக்கம் மேலே ஏறி, கும்பத்தில் யாரும் இல்லாமல் காலியானதுக்கு அப்புறமா என்ன ஆயிரும்னா அந்த வேலை பிரச்சனைகள், நான் சொல்கிறது பல்காக தூக்குறது, கூட்டமாக வேலை இழப்புகள் வர்றதை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. அப்படி தான் இருக்குது. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் சிக்கல்கள் வராது. வெளிநாடு சம்பந்தமான அந்த கொள்கைகள் பெரிய அளவில் மாற்றத்தை அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே பெறும். நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி இந்த சனி வந்து மீனத்தில் இருக்கிற வரைக்கும், இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்போயே உங்களுக்கு வந்து நிறைய சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க, இன்னும் பெரிய சிஸ்டம்லாம் சேஞ்ச் ஆக போகுது, நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ பரிவர்த்தனையில் வந்து இப்போ உங்களை காசை யூஸ் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க. காசை இன்னும் மினிமைஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஆன்லைனில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும், வேறு வழி இல்லை. 200 100 வச்சு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஆன்லைனுக்கு உங்களை புஷ் பண்ணி தள்ளிட்டாங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள், எல்லாரும் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம். அப்போ அதில் இன்னும் வருமானங்கள் அதிகமாக இருக்கும், நம்ம வந்துருச்சு, நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அப்படி தான் பார்க்கலாமே தவிர இது பெரிய ட்ராபேக்காக இல்லை, பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் போகட்டும். சில நோய் தொற்றுகள் இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வரலாம். ஏன்னா கடகம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கடகம் அப்படிங்கிறதே வந்து பொதுவாகவே வந்து மருத்துவம், கேர், இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறதுங்க. அதனால தான் கடகத்துக்கு வந்து மருத்துவச்சி, செவிலியர் அப்படின்ற இதெல்லாம் வந்து அந்த கடகத்தினுடைய காரகத்தில் வருது. அதனால தான் அது தாய்க்கு இணையாக சொல்கிறாங்க, கேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு கேது போகும்பொழுது இந்த சுகாதாரம் சம்பந்தமாக, நோய் தொற்றுகள் சம்பந்தமான பெரிய குழப்பங்கள் வரும். ஆனால் அதுக்கான மருத்துவங்கள் கிடைக்கும். இதனால் அதில் ஒரு பெரிய மாற்றங்கள், நோய் தொற்றுகள் ஏற்படும். அதில் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பிரச்சனை வரும்னு பார்க்கலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக தான் போகும். நான் சொல்கிற மாதிரி போன வருஷம் விட்டு போன விஷயங்கள் இப்போ முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு தான். இப்போ ராகு கேது மாற்றங்கள் போன வருஷம் ரிலாக்ஸாக இருந்தவங்களுக்கு வரக்கூடிய வருஷங்கள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். அது என்ன கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் இருக்குன்றதை பொறுத்து நம்ம முடிவெடுக்கலாம். சனி வக்ர நிலை, இதை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.